பொருளை தெளிவாக அறியும் முயற்சியே கவனமாகும். அட்டென்ஷன் இஸ் ட்ரைவிங் டு காக்னிசைஸ்னு சொன்னவர் யார்? மக்டுகள். கவனத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளை பற்றி பார்ப்போம். புறக்காரணிகள் அகக்காரணிகள்னு 2 வகையான காரணிகள் இருக்குது. இப்போ அகக்காரணிகளில் சைஸு, புதுமை, மூவ்மெண்ட்டு, ரெப்பிட்டிஷன்னா திரும்ப செய்தல், கான்ட்ராஸ்ட்னா மாறுபட்டு. புறக்காரணிகளில் இன்ட்ரெஸ்ட்னா ஆர்வம், நீடுனா தேவை, மூடுனா மனநிலை, ஆயத்த நிலைனா எதிர்பார்ப்பு, உடல்நிலை. அதுக்கப்புறம் ப்ரூனரின் பொதுமை கருத்தும் படிநிலை கோட்பாடு. பொதுமை கருத்து, படிநிலை கோட்பாடு. செயல்படு நிலை என்ஆக்டிவ், பொருளோடு இணைந்த செயல்களை குழந்தை நினைக்கும். இப்போ இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. விலங்கோ மனிதனோ தனது நடத்தையை வெளிப்படும் பொழுது உள்நோக்கங்கள் வெளிப்படும். ஆர்மிக் கொள்கையில் சொல்லியிருப்பாங்க. வடிவமைப்பு கோட்பாடு ஸ்ட்ரக்சரலிசம். ஸ்ட்ரக்சர்னாலே டிக்ஷனரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்தனை உள்ளத்தின் செயல் என்பதை மறுத்தவர் வாட்சன். சூழ்நிலைவாதி. சிந்தனை உள்ளத்தின் செயல் என்பதை மறுத்தவர் யார்? வாட்சன். வாட்சனை சூழ்நிலைவாதின்னு சொல்லுவாங்க. மரபு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர் அப்படின்னு. இயல்பூக்கம் இன்ஸ்டிங்க்ட், இயல்புக்க கொள்கையை சொன்னவர் மக்டுகள். பர்னாட் சூழ்நிலைவாதி. 1912 நடத்தை கோட்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கொள்கை என்ன கொள்கை? முழுமை காட்சி கோட்பாடு, கெஸ்டால்ட் அப்படி சொல்லுவோம். முழுமை காட்சி கோட்பாடுனாலே கெஸ்டால்ட். கெஸ்டால்ட்டுங்கிறது ஜெர்மானிய சொல்ல இருந்து அதோட உருவம் வடிவம் அதை பற்றி சொல்லியிருப்பார் அந்த கோட்பாட்டில். உளப்பகுப்பு கோட்பாடு, சைக்கோ அனாலிசிஸ் தியரின்னு சொல்லுவோம். இதில் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லியிருப்பார் உளப்பகுப்பு கோட்பாடு. அடுத்து தனிநபர் உளவியலை சொன்னவர் யார்? இண்டிவிஜுவல் சைக்காலஜி, அதை சொன்னவர் ஆல்ஃப்ரட் யூங். அதுக்கப்புறம் பகுப்பு உளவியல், அனலிட்டிக் சைக்காலஜி, கார்ல் யூங். மனிதநேய உளவியல், ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி. மருத்துவ உளவியல் முறைகள் சொன்னவர் மெஸ்மர். ஃபியாஜெட்டுமோ இந்த ஃபியாஜின் தமிழில் இருக்குது. காக்னிட்டிவ் சைக்காலஜி, கார்ல் ரோஜஸ், மாஸ்லோ, ஆல்ஃப்ரட் ஃபியாஜெட், மாஸ்லோ இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? நுண்ணறிவு சோதனைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்கின்னர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு நிமிஷம். ஸ்கின்னர் கருவிசார் ஆக்க நிலையத்தை பற்றி சொல்லியிருப்பார். அவரோட ஒரு பெட்டியை வச்சு ஒரு சோதனை, எலி வச்சு ஒரு சோதனை, எலி பூனை அந்த சோதனை பண்ணியிருப்பார். வெஸ்ட்லர் வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல் அந்த வெஸ்ட்லருங்கிறவர் சொல்லியிருப்பார். புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் யார்? சர் ஃப்ரான்சிஸ். உளவியல் முறைகள், மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி. அகநோக்கு முறைனா இன்ட்ராஸ்பெக்ஷன், உற்றுநோக்கல்னா அப்சர்வேஷன், வாழ்க்கை துணுக்கு முறைனா அனெக்டோட்டல் மெத்தட். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. கள ஆய்வு முறை ஃபீல்டு ஸ்டடி, பரிசோதனை முறை எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட், வளர்ச்சி ஆய்வு முறைனா டெவலப்மெண்டல் ஸ்டடி, தனியார் ஆய்வு முறைனா கேஸ் ஸ்டடி, வினாவரிசை முறைனா கொஸ்டினர், வேற்றுமை முறைனா டிஃபரன்ஷியல் மெத்தட். அடுத்து உளவியல் பிரிவுகள், ஃபீல்ட்ஸ் ஆஃப் சைக்காலஜின்னு சொல்லுவோம். ஜென்ரல் சைக்காலஜி பொது உளவியல், சைல்டு சைக்காலஜி குழந்தை உளவியல், அப்நார்மல் சைக்காலஜினா நெறிப்பிரல் உளவியல், ஃபிசியாலஜிக்கல் சைக்காலஜி உடற்கூறு உளவியல். கம்பேரிட்டிவ் சைக்காலஜி சமூக உளவியல். கம்பேரிட்டிவ் சைக்காலஜினா சமூக உளவியல் இருக்குது. சோஷியல் சைக்காலஜி சமூக உளவியல். இது கொஞ்சம் டவுட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்ளைடு சைக்காலஜி நடைமுறை உளவியல். மையர்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா தொழில் உளவியல் வளர்ச்சிக்கு உதவி இருக்கார். என்னிடம் உடல்நலம் உள்ள சில குழந்தைகளை ஒப்படைங்கள், ஏத்தன்மையுடையவர்களாக அவர்கள் வளர வேண்டும் என்பதனை சொல்லிவிடுகிறேன் அப்படின்னு சொன்னவர் வாட்சன். தீவிர சூழ்நிலைவாதி யார்? வாட்சன். அர்லாக் சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுவது. பிறப்புக்கு பிந்தைய நிலைகள், போஸ்ட் நேட்டல் ஸ்டேஜஸ். திரும்பவும் வருது. குழவி பருவம் இன்ஃபான்சி, பிறப்பு 3 வயது. குழந்தை பிள்ளை பருவம் சைல்டுஹுட். முன் குழந்தை பருவம் 3லேருந்து 6 வயசு வரைக்கும். பின் குழந்தை பருவம் 7 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும். குமர பருவம் அடலசன் ஏஜ். முன் குமர பருவம் 11லேருந்து 13 வயசு வரைக்கும். பின் குமர பருவம் 13லேருந்து 15 வயசு வரைக்கும். அடுத்து நான் எந்த அளவுக்கு நோட்ஸ் எடுக்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் வீடியோவாக. முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ வீடியோக்கள் ஷார்ட்ஸ் வீடியோவாகவும் லாங் வீடியோவாகவும் கொடுக்குறேன். லைவில் வர முடிஞ்சால் வரேன். சரியா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன்னமும் நிறைய இருக்குது. நான் பாதி தான் எடுத்திருக்கேன். 1802ஆம் ஆண்டு பிரெஞ்சு பியர் கோபர்னிஸ் அப்படிங்கிறவர் உயிரியல் தொடர்பான உளவியல் ஆய்வு 1802 பிரெஞ்சு நாட்டில் பண்ணியிருக்காரு. ஒரு உயிரினம் புலனுணர்வு, அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு உயிரினம் அதனுடைய புலனுணர்வுனா என்ன? புலன்னா உறுப்புகள். புலனுணர்வு ஆத்மா நரம்பு மண்டலத்தின் கடமை அப்படின்னு கோபர்னிஸ் சொல்லியிருக்காரு. 1879ஆம் ஆண்டில் ஜெர்மன் நாட்டில் இயற்பியல் வல்லுநர் யார்? வில்ஹெம். பண்ணளவு தெரிய மாட்டேக்கா? வில்ஹெம். நான் கொஞ்சம் பெருசாக எழுதுன்னு போல. வில்ஹெம் உண்டு. உளவியல் தொடர்பான ஆய்வுகளை ஆய்வுக்கூடத்தின் தந்தை அப்படி சொல்லுவாங்க. உளவியல் தந்தை சொல்லுவாங்க. ஆய்வுகளின் தந்தை. சரியா? உளவியல் தொடர்பான ஆய்வுகளை ஆய்வுக்கூடத்தில் நடத்தியிருக்காங்க. 1950 ஜேம்ஸ் எஃபினோஸ் ஆராய்ச்சியாளரும் உளவியல் தொடர்பான ஆய்வுகளை வரையறுத்திருக்காங்க. அப்புறம் உளவியல், ஆன்மாவோட அறிவியல், அப்புறம் கருத்துக்களின் அடிப்படைக்கு விளக்கம் கொடுத்தவர்கள் யார்? பிளேட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில். ஒரு நிமிஷம். 1950 ஜேம்ஸ் எஃபினோஸ் ஆராய்ச்சியாளர் உளவியல் தொடர்பான ஆய்வுகளை வரையறுத்திருக்காங்க. உளவியல், ஆன்மாவோட அறிவியல், உளவியல் கருத்துக்களின் அடிப்படைக்கு விளக்கம் கொடுத்தவர்கள் யார்? பிளேட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில். 19ஆம் நூற்றாண்டு வில்லியம் ஜேம்ஸ் வில்ஹெம் உண்ட் உளவியலில் நனவு நிலை அறிவியலை பற்றி சொல்லியிருக்காரு. சைக்காலஜி ஆஸ் ஏ சயின்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் நம்ம விழிப்பு நிலையில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம்.
இதில் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? பிஹேவியர்னு நடத்தை, கேரக்டர்னா நடத்தை. நடத்தையில் நனவு நிலை, இது வந்து விழிப்பு நிலை, கான்ஷியஸாக இருக்கும்போது. நனவு நிலை, நனவற்ற தூண்டுதல்கள், வெளிப்படை செயல், மனிதனோட ஒட்டுமொத்த நடத்தை உளவியல், ஒட்டுமொத்த நடத்தை உளவியலை பாதிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உளவியல் நடத்தை அறிவியலை சொன்னவர் யார்? உளவியலில் நடத்தை அறிவியலை சொன்னவர் ராபர்ட் ஷட்வர்த். இவர் என்ன சொல்லியிருக்காரு? ஆன்மா மனம் நனவு நிலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உளவியல் மனிதனோட நடத்தைக்கான காரணங்கள், நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிப்பது வில்லியம் மக்டூகல் சொல்லியிருப்பார். சரியா? இன்னும் நிறைய நோட்ஸு காலேஜில் இருக்கும்போது எடுத்த நோட்ஸ்லாம் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறதையும் சொல்லுங்கள். லைக் போட்டுருங்க. பாய்.